தென்கொரியாவின் அதிபரான யூன் சுக் இயோல் கடந்த டிசம்பர் 3ஆம் தேதி நாட்டு மக்களிடம் உரையாற்றிய போது அவசர நிலை இராணுவ சட்டத்தை அமல்படுத்தப்படுவதாக அறிவித்தார். அரசின் இந்த அறிவிப்புக்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனத்தை தெரிவித்து பெரிய அளவில் போராட்டங்களை நடத்தின. இதையடுத்து அவசர நிலை இராணுவ சட்டத்தை அதிபர் திரும்ப பெற்ற நிலையில் தென்கொரிய அதிபரை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானத்தை அந்நாட்டின் எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தன. அதன்படி நாடாளுமன்ற வாக்கெடுப்பில் மொத்தமுள்ள 300 உறுப்பினர்களில் 204 பேர் அவருக்கு எதிராக வாக்களித்ததை அடுத்து யூன் சுக் இயோல் தனது அதிபர் பதவியை ராஜினாமா செய்தார். அவர் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து புதிய அதிபரை தேர்ந்தெடுக்கும் வரை அந்நாட்டின் பிரதமர் ஹான் டக் சூக்கு அதிபருக்கான அதிகாரம் வழங்கப்பட்டு அவரே இடைக்கால அதிபராகவும் செயல்படுவார் என தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் முன்னாள் அதிபர் யூன் சுக் இயோல் குற்றச்சாட்டை விசாரிக்க 9 பேர் கொண்ட பெஞ்சில் காலியாக உள்ள 3 அரசமைப்பு நீதிமன்ற நீதிபதிகளின் நியமனத்திற்கு அதிகாரப்பூர்வமாக ஒப்புதல் அளிக்க மறுத்ததை அடுத்து ஹான் டக் சூ பதவி நீக்கம் செய்யப்பட்டார். நாட்டில் இடைக்கால அதிபர் ஒருவருக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானம் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டு தேசிய சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது இதுவே முதல் முறை. இதையடுத்து ஹானுக்கு பதிலாக நிதியமைச்சர் சோய் சாங் மோக் தற்காலிக தலைவராக நியமிக்கப்படுகிறார்.